வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து மார்னிங்கில் இருந்து இந்த vlog வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கும் மச்சானுக்குமே ஒரு விருந்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை தான் நீங்கள் இது ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். விருந்துன்னு சொன்னாலே ஒரு தடபடலாக சமைக்கணும். கண்டிப்பாக வந்து நேரத்துக்கு எடுத்தால் தான் எல்லாமே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நேரத்துக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா தனியாக சமைக்க போகிறதால நேரத்துக்கே ஆரம்பித்தா வேலையெல்லாம் நேரத்துக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து தேவையான மரக்கறியெல்லாம் நாளே நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால வந்து கொஞ்சம் லேஸாக இருக்கும். அந்தாண்டு எல்லாமே வாங்குறதா இருந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வாங்கிட்டு வந்து சமைக்க வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். தேவையான மரக்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். மற்றபடி இறைச்செல்லாம் எதுவுமே நான் வாங்கலை. காலையில் வாங்கலான்னு சொல்லி விட்டுட்டேன். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, களியா கறி சமைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் பூந்தி சமைச்சு மாட்டிறைச்சியும் கோழி இறைச்சி டவலும் பண்ண போகிறேன். களியா பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எங்கள் மச்சான் வந்து சாப்பிட மாட்டார். அவரும் என் ஹஸ்பண்டுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால கேரட் பூந்தி வந்து சமைச்சேன் மச்சானுக்காக. இப்போ எல்லாமே தடப்படலாக சமைச்சு வேகமாக சமைச்சு முடிக்கணும். ஏன்னா மச்சானுக்குமே அடிக்கடி கோல் வந்துக்கிட்டே இருக்குது வேலைக்கு வர சொல்லி. அதனால் நேரத்துக்கே சாப்பாடை சமைச்சு முடித்தா தான் அவருமே போக முடியும். கல்யாணம் முடித்த புதுசில் கூட விருந்து போடலான்னு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து தான் என் ஹஸ்பண்டை கையில் வந்து சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துட்டு, அதனால எனக்கு வந்து போட இல்லாமல் போயிட்டு, இந்த வாட்டி வந்து பாபா கிடைக்க இருக்கிறதால கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு மச்சானை வந்து லீவ் எடுத்துகிட்டு வந்த நாளில் போகாதீங்க இருங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி நிப்பாட்டி சமைச்சு ஒரு மாதிரி சாப்பாடை வந்து நான் நல்லபடியாக போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா களியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தரிக்காய் எல்லாமே வந்து நான் வந்து வெட்டி எடுத்துட்டேன். ஏன்னா கத்தரிக்காவை வந்து நம்ம பொரித்து எடுக்க காட்டியுமே அடுத்தது வந்து வாழைக்காவை வெட்டிடலாம். ஏன்னா இன்றைக்கி 2 அடுப்பில் தான் சமைக்க போகிறேன். நான் கூடுதலாக பாவிக்கிறது வந்து மண்ணெண்ணெய் அடுப்பு. அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்கே ஒரு விரவு அடுப்பும் வச்சுட்டா வந்து இறைச்சி கறியை வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்த கையோடைய வாழைக்காய் கத்தரிக்காய் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்த கையோட கேரட் பூஞ்சியுமே வந்து வெட்டி நான் வச்சுட்டேன். கேரட் பூஞ்சி வந்து வெட்டும்போது எனக்கு வீடியோ எடுக்க கிடைக்கல. ஏன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் பொரித்த கையோடையே நம்ம இதையும் வச்சுட்டா இந்த கறி வந்து ரெடி ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இறக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து களியா கறியை வந்து நான் செய்யணும். இப்போ வந்து களியா கறி தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான வந்து எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டு வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சு தாளித்ததுக்கு அப்புறமா வந்து தேவையான ஒரு சொட்டு நம்மளுக்கு நிறைய பால் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சமாக பாலை ஊற்றி நாங்கள் பொரித்து வச்சுருக்கதெல்லாம் அதோட கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டினாப்பில் எடுத்தால் சூப்பராக வந்து களியா கறி ரெடி ஆயிரும்.
இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீஃப் கறி வந்து மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். ஏன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து விறகடுப்பையுமே பற்றி எனக்கு வந்து வெளியே நான் இந்த மாதிரி அடுப்பு வைக்கல. ஏன்னா மழையுமே பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. வெளியே வச்சா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் உள்ளுக்க வச்சுட்டேன். ஏன்னா இந்த கறி மட்டும்தான் சமைக்க போகிறதால இன்றைக்கே இருந்தால் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே வச்சு இப்போ பீஃப் கறிக்கு தேவையான எல்லாமே போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பீஃப் கறிக்கு வந்து நான் முருங்கைக்காய் 2-3 சேர்க்க போகிறேன். ஏன்னா முருங்கைக்காய் சேர்த்தா இன்னுமே சூப்பராக இருக்கும் மாட்டிறைச்சி கறி. அதனால் எனக்கு வந்து ஒரு 3 முருங்கைக்காய் இருந்துச்சு. அதை வெட்டி க்ளீன் பண்ணி கொதிக்கும்போது அதோடு சேர்த்து இந்த முருங்கைக்காயுமே போட்டுட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது இந்த மாதிரி சாப்பிட்ருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மாட்டிறைச்சி வந்து அந்த அடுப்பில் வச்ச கையோடைய இப்போ சிக்கனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சிக்காத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதையுமே பொரிக்கிற கையோட வட்டலப்பத்தையுமே ரெடி பண்ணணும். ஏன்னா அதையுமே ரெடி பண்ணிட்டா எல்லா வேலையுமே ஓரளவு முடிஞ்சிடும். ஏன்னா மச்சானும் போகணும், அவருக்குமே சாப்பாடை நேரத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வந்து வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பபா கிடைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சாப்பாடு மேலே ஆசை வரும். அது சாப்பிடணும் இது சாப்பிடணும் அப்படின்னு. அது வந்து வீட்டில் உள்ள அம்மா அக்கா அவங்கள்ட்ட நான் வந்து நேரடியாக கேட்க முடியும், இது செஞ்சுதா அப்படின்னு சொல்லி. சில பேர்கிட்ட வந்து நம்ம கேட்க முடியாது. கேட்காட்டியுமே அவங்களா வந்து நமக்கு விருப்பப்பட்டதை வந்து செஞ்சு தருவாங்க. அப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்குமே. இப்போ ஏன்னா நம்மளுமே அந்த பாதையை வந்து கடந்து வந்திருக்கோம். எங்களுக்குமே தெரியும் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும் அப்படின்னு. அதனாலேயே அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாமே சமைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் எல்லாமே அந்த பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரியே நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பாபா கிடைக்க இருக்கிற நேரம் வந்து எனக்கு ரொம்பவே நிறைய சாப்பாடு மேலே ஆசை இருந்துச்சு. பட் வந்து யார்ட்டையுமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் நான் கடந்து வந்ததால் அந்த இது வந்து என் தங்கச்சிக்கு கிடைக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்குமே இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிற பாபாக்குமா இருந்தாலும் சரி, எல்லாம் சாப்பாடாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே அந்த பிள்ளைக்கு நல்லதாக கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எல்லாமே வந்து போட்டு வச்சுட்டேன். மச்சான் வந்து நேரத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னதால் அவருக்கு மட்டும் எல்லாமே போட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து வந்து அனுப்பிட்டேன். வேலைக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும். ஏன்னா பஸ்ஸில் போகணும், நிறைய நேரம் போகும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சாப்பாடு வச்சேன். எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்காக தான் சமைச்சது. ஸோ அந்த பிள்ளையுமே நல்லா வயிறு நிறைய மன நிறைய வந்து சாப்பிட்டுச்சு. எனக்கு அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம இப்படியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரியாவது உங்கள் தங்கச்சிக்கு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் பண்ணியிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாராவது புதுசாக எங்கள் வீடியோவை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு புது வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.